தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக இணைந்த தேஜ கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் திட்டவட்டமாக கூறினார். அவரது பேச்சில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை கூட குறிப்பிடவில்லை. இந்த விவகாரம் அதிமுகவுக்குள் பரபரத்து கிடக்க இன்று தன்னுடைய அடுத்த கட்ட சுற்றுப்பயணத்திற்கு துவங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. தமிழக அரசியலில் பரபரத்து காணப்படுகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் பல்வேறு அரசியல் பிரச்சாரங்களும். அதில் பல்வேறு கட்சிகள் தங்களது தனித்தன்மையை நிரூபிக்கவும் கட்சியை வலுப்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் திமுகவும் தயாராகி வருகிறது. விஜய் தலைமையில் தவேகாவின் வருகை ஒரு புறமும் எதிர்பார்ப்பை அதிகரித்திருந்தாலும் இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு இடையில்தான் போட்டி என்பதை அழுத்திச் சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாஜக அதிமுக இணைந்து போட்டியிட உள்ள சூழலில் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் சுற்றுப்பயணத்தை நடத்தி வருகிறார். செல்லும் இடமெல்லாம் திமுக அரசை அவர் கடுமையாக சாடி வருகிறார். ஆனால் பிரச்சாரம் செய்யும் இடங்களில் எல்லாம் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லி வரும் நிலையில் நேற்று நெல்லை வந்த அமித்ஷா மீண்டும் பாஜக அதிமுக கட்சிகள் இணைந்த தேஜ கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று உறுதிபட கூறினார். ஆனால் முதல்வர் வேட்பாளர் என்று எடப்பாடி பழனிசாமி பெயரையே குறிப்பிடாததும் அதிமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் திருச்சி மாவட்டத்தில் இன்று முதல் 3 நாட்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார். இதையொட்டி இன்று காலை 11 மணிக்கு சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சிக்கு வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. பிறகு கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறார். மேலும் நேற்றைய அமித்ஷாவின் பேச்சுக்கு இன்று அதற்கு தக்க பதிலளித்து பேசுவாரா என்ற எதிர்பார்ப்பும் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எழுந்து உள்ளது. ஒரு புறம் எடப்பாடி பழனிசாமியோ தனித்து வெற்றி பெறும் என்றும் அவர் கூறுகையில், இன்னொரு புறம் பாஜக இணைந்துதான் வெற்றி பெறும் என்றும் இரு பெரும் வித்தியாசமான சிந்தனைகளை கொண்டு கூட்டணி வைத்து 2026 எவ்வாறு தேர்தலை சந்திப்பார்கள் என்று அதிமுக தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் குழப்பத்தில் உள்ளார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.